Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சோன் பப்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களும் வீட்டில் ரொம்ப சுலபமா ஈஸியா பெர்ஃபெக்டான சோன் பப்டி செய்ய முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 3/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஏதாவது ஒரு டம்ளர் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்ல போகிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இப்போ நெய் நல்லா உருகிடுச்சு. இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் நெய் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்க்கணும். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். போக போக அந்த நெய்யில் அந்த மாவெல்லாம் கரைஞ்சிட்டு ஓரளவு தண்ணியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கலந்துகிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது போல் வறுத்து கொடுங்க. இந்த 2 மாவையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்தாலே போதும். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வறுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய சோன் பப்படி நல்ல ஒரு எல்லோயிஷ் கலரில் கிடைக்காது, ரொம்ப டார்க் கலரில் கிடைக்கும். ஸோ கடைகள்லாம் நம்மளுக்கு எல்லோயிஷ் கலரில் கிடைக்கும்ல, அந்த கலர் வரணும்னா இந்த மாவை வறுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை கைவிடாமல் இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. முதல்ல ரொம்ப கெட்டியாக இருந்ததில் நம்ம கலக்க இது போல் கொஞ்சம் தண்ணியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். இதுக்கு மேலே நம்ம கலந்தோம் அப்படின்னா இது கண்டிப்பாக டார்க் ஆயிரும், அந்த மாவோட கலரே சேஞ்ச் ஆயிரும். அதனால் இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம ரெசிபி செய்ய முடியும். அந்த மாவு நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் மாவு அளந்தமோ அதே கப்பில் சர்க்கரை அளந்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இது நல்லா கரைய விடுங்க. இது நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரணும். இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இது போல் கலந்துகிட்டே இருங்க. அப்போது சர்க்கரை சீக்கிரம் கரைஞ்சிரும். அதே சமயம் நம்மளுக்கு சீக்கிரமாக பாகுபாதமும் கிடச்சிரும். இப்போ பாருங்கள் நல்லா முறையாக வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு எலுமிச்சம்பழத்துடைய சாறு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக சேர்க்குறோன்னா சர்க்கரை பாகு தயார் பண்ணதுக்கு அப்புறமா அது ரொம்ப கிறிஸ்டல் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக, ஹார்ட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக சேர்க்குறோம். நீங்கள் இதுக்கு பதிலாக வினிகர் கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை சர்க்கரை பாகு பதம் செக் பண்ணணும். நீங்கள் இந்த சர்க்கரை பாகை ஒரு கொஞ்சம் தண்ணியில் விட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா பந்து மாதிரி உருட்டி வரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம இப்போ வச்சு பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே கரைஞ்சிருச்சு, தண்ணியில் விட்டதுமே கரைஞ்சிருச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடிக்கும் நம்ம அந்த பாகு பதத்தை செக் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள் நல்லா ஒயிட் கலரில் முறையாக வந்திருக்கு. இது 2வது ஸ்டேஜ். இந்த டைமில் நம்ம மறுபடிக்கும் பாகு பதம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் போல் இந்த சர்க்கரை பாகை விட்டுட்டு கைட்டை எடுத்து பார்க்கணும். பாருங்கள் கீழே தங்கி இருக்குது, ஆனால் இது கைட்டை எடுக்கிறதுக்கு உருட்டதுக்கு வருது பாருங்கள். அந்த மாதிரி இது போல் இருக்கணும். நம்ம கைட்டை எடுத்து உருட்டினோம் அப்படின்னா அது ஒரு பந்து மாதிரி உருட்டுறதுக்கு வரணும், ஷேப் எடுக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை இன்னும் கொஞ்சம் நேரம் கலக்க போகிறோம். எது வரைக்கும் அப்படின்னா இதோடைய கலர் கொஞ்சம் தேன் கலரில் மாறி வரும். அதாவது இந்த சர்க்கரை பாகினுடைய கலர் தேன் கலரில் மாறி வரும். அது வரைக்கும் நம்ம கலக்க போகிறோம். தேன் கலரில் மாறினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பட்டர் ஷீட்லேயோ இல்லை நெய் தடவின பிளேட்லேயோ ஊற்றி வச்சுடுங்க. ஊற்றிட்டு இது வெதுவெதுப்பான சூடு வர்றது வரைக்கும் ஆற விட்டுருங்க. இப்போ பாருங்கள் இது ஓரளவுக்கு ஆறி இருக்குது, ஆனாலுமே ரொம்ப தண்ணியாக இருக்குது.
ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஆறணும். இது வந்து இந்த மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கணும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம இதை ஆற விடலாம். ஆனால் சூடோடு தான் இதை பிசையணும், அப்போ தான் இது பிசைஞ்சு கொடுக்க வரும். இல்லைன்னா அப்படியே வந்து ஸ்டிஃபாக நின்றுக்கிறோம். இப்போ பாருங்கள், தண்ணியாக இல்லை, கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்குல்ல. இந்த டைம்லையே இதை கை வச்சு இது போல் பண்ணிவிடுங்க. நான் பண்ணுறேன்ல அதே மாதிரி பண்ணிவிடுங்க. இந்த டைமில் இது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணணும் இதை. இல்லைன்னா இதை அப்படியே ஸ்டிஃப் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இதை வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து எலாஸ்டிக் மாதிரி இழுத்து விடணும். பாருங்கள், இந்த மாதிரி எத்தனை தடவை அந்த மாதிரி பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு நம்மளுடைய சக்கரை பாகு வந்து ரொம்ப மெல்லிசாகும். இப்போ எவ்வளோ கடினமாக இருக்குல்ல. இதை நம்ம இது போல் இழுக்க இதோட நிறம் மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக லைட் கலர் வர ஆரம்பிக்கும். நீங்களே பாருங்கள். ஆனால் இந்த டைம்லலாம் கொஞ்சம் சுட தான் செய்யும். கொஞ்சம் பார்த்து பதறாமல் பண்ணணும். கை சுட்டுச்சுன்னா கீழே வச்சுருங்க. வச்சுட்டு அடுத்த செகண்டே எடுத்துருங்க. இல்லைன்னா வந்து அப்படியே அது நின்றுக்கிறோம் அதோட ஷேப்பில். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது ஓரளவு கலர் சேஞ்ச் ஆனதுமே இது நல்லா ஆறிடும். ஸோ நம்மளுக்கு கை வந்து சுடாது. இப்போ வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்துட்டே இருங்க. இதில் நீங்களும் இந்த மாதிரி ரவுண்டமாக வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரவுண்டை நல்லா பெருசு பண்ண பாருங்கள். இந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த ரவுண்டை மடித்து அது மேலேயே வச்சு மறுபடியும் இழுக்கணும். இதே போல் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கலரில் ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். நம்ம அதை இழுக்க அதோட கலர் வந்து ரொம்ப ஒயிட் ஆகிட்டே வருது. இதில் இந்த டைமில் வந்து இதே போல் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு ஆற வச்சுருக்கோம்ல மாவு, அதை இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மறுபடிக்கும் நம்ம இப்போ பின்னாடி பண்ண ப்ராசஸை அப்படியே பண்ணணும். அதாவது அந்த சக்கரை பாகை வந்து இழுத்து விடணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு இழுத்து விட்டதுக்கப்புறமா அந்த மாவு வந்து காலியாயிரும். ஏன்னா மாவை நம்ம கையில் எடுத்து தான் இழுப்போம். ஸோ அந்த மாவு காலியாயிரும். காலியானதுக்கப்புறமா கடாயில் இருக்க மீதி மாவையும் சேர்த்துட்டு இதே ப்ராசஸை மறுபடிக்கும் பண்ணணும். பாருங்கள், கீழே இருக்க மாவு எடுத்து அந்த பாகு மேலே வச்சு நம்ம இழுத்துட்டே இருக்கணும். இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இனி வரக்கூடிய ஸ்டேஜிலலாம் நம்மளுக்கு இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். யாராவது உங்களுக்கு ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா நீங்கள் கூட சேர்த்து 2 பேராக சேர்ந்து கூட இதை இழுக்கலாம். இதில் எவ்வளோத்துக்கு நம்ம இழுக்கிறோமோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். நம்ம சோன் பப்படி சாப்பிடும்போது நிறைய லேயர்ஸ் வரும்ல, அது எல்லாமே இந்த மாதிரி நம்ம இழுக்கிறதுல தான் அதுக்கு வருது. பாருங்கள், இப்போ மாவு காலி ஆயிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து நம்ம இப்போ பண்ணணும். ஒவ்வொரு டைம் மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடியும் உங்களால் எந்தளவு அதை இழுக்க முடியுதோ அவ்வளோத்துக்கு இழுத்துட்டு அதுக்கப்புறமா மாவு சேருங்க. இப்போ பாருங்கள், இதோட கலரை எவ்வளோத்துக்கு நல்ல ஒயிட் கலரில் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் சோன் பப்படியோட கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இது போல் உருட்டி நீள்வாக்கில் இழுத்துட்டே இருக்கணும். பாருங்கள், நம்ம வந்து ஒரு கயிறு திரிப்போம்ல, அந்த மாதிரி திரிச்சிட்டு இது போல் இழுங்க. அப்போ இன்னும் நிறைய லேயர் கிடைக்கும். ப்ளஸ் நம்ம ஏற்கனவே செஞ்ச லேயர்ஸ் வந்து மறையாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம உருட்டி விடுறோம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு மறுபடிக்கும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவு காலியாகிற வரைக்கும் இதே ப்ராசஸை மறுபடிக்கும் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை செட் பண்ணிவிட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போவே பாருங்கள், இதில் எவ்வளோ லேயர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் நம்ம நல்லா இழுத்துட்டே இருந்தோம்னா இன்னும் நிறைய லேயர்ஸ் வந்து கிடைக்கும். இப்போது நல்லா இழுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஏதாவது கேக் ட்ரே இல்லைன்னா பிளேட்டில் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நான் பண்ணுறது போலவே பண்ணிக்கோங்க. இதே போல் கேக் ட்ரே ஃபுல்லாக நிரப்பிட்டு அதை அப்படியே கொஞ்சம் காய வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா நிரப்பிட்டேன். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கு அப்புறமா இது இப்படி கவுத்துனீங்கன்னா இது ஈஸியாக வந்துடும். நம்ம கரெக்டான பாகு பதம் எடுத்திருந்தோம்னா நம்ம டேப்லாம் பண்ணவே தேவையில்லை. அது ஈஸியாக அப்படியே வெளியில் வந்துடும். சூப்பராக செட் ஆகிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான சோன் பப்படி சூப்பராக தயாராகிருச்சு. இதை இப்போ நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம்.
இது மேலே கொஞ்சம் போல் பிஸ்தா பாதாம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே கடைகளில் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.